மேடம் வந்து எங்கே கிளம்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சீர் கொடுக்க போறேன். பொங்கல் சீர். பொங்கல் சீர் என்னென்ன கொடுப்பீங்க? பொங்கல் சீர், பொங்க பானை, ஒரு 2 பொங்க பானை, அதாவது பித்தளையில் ஒன்று, சில்வரில் ஒன்று, அதுக்கு மேட்சாக மூடி, அதுக்கு மேட்சாக கரண்டி, அதுக்கு மேட்சாக அரிசி களைய குண்டான், அப்புறம் ஒரு குடம், அப்புறம் காய்கறிகள், அரிசி, வெல்லம், நெய், பழங்கள், கரும்பு கட்டு, ஒரு கட்டு பெரிய கட்டு, ஒரு 12 24 இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்டு, எல்லாம் தூக்கிட்டு போய் பொண்ணுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். நீங்கள் என்ன கொடுத்தீங்க பொங்கல் சீர்? சேம் எல்லாமே எனக்கு வந்துச்சு. வரவே இல்லை. குத்து குத்திடுவேன். கல்யாணம் ஆகிட்டு அப்போல்லாம் எங்கள் அம்மா எனக்கு பெரிய பொங்கப்பானை சில்வர் இதே சேம் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஒரு கட்டு கரும்பு பார்த்துக்குறோங்க, அவ்வளோ கட்டையை தூக்கிட்டு வந்து இதோ ஆட்டோவில் வந்து இந்த ரோட்டில் தான் இறக்கி இங்கேருந்து ஏற்றிட்டு வந்தீங்க. சாட்சி இல்லாதனால என்ன வேணாலும் சொல்லலாம். சொல்லு சொல்லு. என்னங்க? ஓகே, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணினா இந்த மாதிரி சீர் சீதனம் எல்லாம் தீபாவளி பொங்கல் எல்லாத்தையும் கிடைக்கும். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், வேற தமிழ் வருஷப்பிறப்பு, ஆங்கில வருஷப்பிறப்பு இருக்கிற எல்லா விசேஷத்துக்குமே சீர் பெண் வீட்டிலேருந்து வாங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இது நேரனையும் சொல்லி பார்த்தாச்சு, மறைமுகம் சொல்லி பார்த்தாச்சு, திருந்த மாட்டேங்கிறாங்களே, வேற வழி இல்லை. எங்கே கொடுத்திய? வருஷம் வருஷம் கொடுக்கணும். வருஷம் பொங்கல் வருது, சீர் தாரியலா? ஒரு வருஷம் கொடுத்து ஏமாத்தி புரிய. நீங்களும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீல, வருஷம் இவர் சீர் கொடுப்பாரு, அதை நீங்களும் பாப்பீங்க. இதெல்லாம் முற்றிலும் தவறு. ஒரு பெண் வீட்டாரை வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலையில வந்து செலவுக்கு மேல செலவா வந்து இது பண்றது வந்து முற்றிலும் தவறு. குடுக்கையில வாங்கிக்கிறீங்களே, எனக்கு கொடுக்கவே இல்லையே, நான் வாங்கவே இல்லையே. 32 இங்க இருந்து இங்க வருது அப்படின்னு வாங்கிக்கிறீங்களா? அப்ப அது என்னது? சரி போய் வாங்கிட்டு வாடி போடி. எனக்கு எங்கடி பொங்கல் சீரு? பொங்கல் சீர்னா அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. உங்களுக்கு வருஷம் கொடுக்கணுமோ? வருஷம் பொங்கல் வருதுல, அப்ப வருஷம் சீரும் கொடுக்கணும்ல. வருஷம் நீங்க உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க பிள்ளைக்கு சீர் கொடுங்க, நான் உட்காந்து பாக்குறேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.